ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 20 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்தது நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஆஃபீஸ விட்டு வெளிய வந்து யாருக்கோ வந்து வெயிட் பண்ணிட்டே வந்து நின்னுட்டு இருப்பான். இவன் இப்படி வந்து நிக்கிறத பார்த்தோனே நம்ம ஜாக்கியும் அவங்களோட அக்காவும் வந்துட்டு யாருக்கும் தெரியாம அங்கேருந்து மறைஞ்சிருந்து நம்ம ஹாங்கு பையன வந்து பார்த்துட்டே வந்து நின்னுட்டு இருக்கப்ப, அப்பதான் ஹாங்கு பையனும் வந்துட்டு வேகமா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து போறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, ஏ அக்கா அங்க பாரு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக ரொம்ப அவசரமா வேகமா வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான், பாருக்கா பாருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கத்தி சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்கா வந்துட்டு, டேய் நானும் வந்து உன்னோட பக்கத்துல தானே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு வந்து இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க, நீ வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாயிரு, அப்படி வந்து உன் ஹஸ்பண்ட் வந்து யாரை வந்து மீட் பண்ண போறான்ட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல வந்து கையும் களமும் வந்து பிடிச்சிடலாம், நீ வந்து அமைதியாடுறா, உன் ஹஸ்பண்டே வந்து ஃபாலோ பண்ணி போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஹாங்கு பையனுக்கு வந்து தெரியாமல் 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹோட்டலில் வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனும் அலெக்ஸ் பையனும் வந்து ஒன்றா வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு அலெக்ஸ் பையனை வந்து பார்த்துட்டு, டேய் என்னை வந்து சாப்பிட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்க, உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுடா, நானே வந்து உனக்காக வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அலெக்ஸ் பையனும் வந்துட்டு ஹாங்கு பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா வந்துட்டு நான் வந்து கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்து சாப்பிட வந்து என் கூட வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்களே, அதை நினச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையனும் வந்துட்டு ஹாங்கு பையனை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்துட்டு அலெக்ஸ் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, டேய் பரவாயில்லடா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சு பார்த்தேன், உன் கூட வந்து வரலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்தேன், ஆனால் நீ வந்து என் கூட வேலை பார்க்குற பையன், நீ வந்து கூப்பிட்டு நான் வந்து வரலன்னா உன் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும்ல, அதனால தான்டா நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு உனக்காக வந்து நான் சாப்பிட வந்தேன்ட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாக்கி பையனும் அவனோட அக்காவும் வந்து மறைஞ்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, அக்கா அவங்க 2 பேரும் அப்படி என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கூட வந்து கேட்கவும் இல்லக்கா, அதுவும் கூட இருக்க அந்த பையனை வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எங்கோ தெரிஞ்ச பையன் மாதிரியே வந்து தோணுதுக்கா, யாருன்னு சொல்லி நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்த்து வந்துடலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஏஞ்சி போகிறத பார்த்தோன்னே உடனே அவனோட அக்கா வந்துட்டு, டேய் எங்கடா ஏஞ்சி போயிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இரு, காரியத்தை வந்து கெடுத்துறாத, அப்படி யார் கூட தான் வந்து அவன் வந்து பேசிட்டு இருக்கான், நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா, என்னதான் நடக்குதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனை வந்து சமாதானப்படுத்தவும் அவனும் வந்துட்டு அமைதியா உட்காந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்ப நம்ம அலெக்ஸ் பையனும் வந்துட்டு நம்ம ஹாங் பையனை வந்து பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க மனசுக்கு வந்து என்னைக்காவது வந்து தெரியுமான்ட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஹாங் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஏன் எனக்கு வந்து தெரியாது, எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், ஏன்னா வந்துட்டு நீ வந்து ஒரு நல்ல பையன், அதனாலேயே உன்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே அலெக்ஸ் பையனும் வந்துட்டு ஹாங்கு பையன் இப்படி வந்து சொல்லிட்டானேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து உட்காந்துருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்துட்டு, டேய் உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது, நீ என் கூட இருக்கிறப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் என்னை வந்து அக்கறையாகவும் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிற, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லிக்கிட்டே ரிங்கு வந்து காட்டவும் நம்ம அலெக்ஸ் பையனும் வந்துட்டு அந்த ரிங்கை வந்து பார்த்துட்டு, எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்து எப்பயே வந்து தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உனக்கு வந்து எப்படி வந்து தெரியும்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப அலெக்ஸ் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதுவா ஜாக்கி வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கான், ஆனால் நான் இப்போ இங்கே உங்களை வந்து இன்னைக்கு வர சொன்னதுக்கு காரணமே என்னோட லவ்வை வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு தான், எனக்கு வந்து நல்லா வந்து புரியுது, ஆனால் வந்து என்னோட லவ்வை வந்து கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால தான் என் மனசில் வந்து எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை என்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப நல்லாவும் வந்து பேசினது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அவங்க பையனும் வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு, டேய் இங்கே பாருடா, நீ சொன்ன எல்லாமே வந்து எனக்கு வந்து புரியுது, ஆனால் வந்து உனக்கு எப்படி வந்து புரிய வைக்கன்னா எனக்கு வந்து தெரியலன்ட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அலெக்ஸ் பையன் வந்துட்டு, இல்லை இல்லை நீங்கள் வந்து இதை நினச்செல்லாம் வந்து கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து நல்லா வந்து புரியுது, நானும் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே வந்து இருந்துடலாமேன்ட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து தூரத்துலேருந்து
பார்த்துட்டு, "ஏ அக்கா, இவங்க 2 பேரும் இந்த மாரி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்து பேசுற எதையும் வந்து என்னால இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. இப்பயே வந்து நம்ம வந்து கேட்டே ஆகணும்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து ஏஞ்சி போறத பார்த்தோனே, பின்னாடியே வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு, "சரி ஓகேடா, நானும் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண உன் கூடயே வந்து வரேன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு அக்காவும் ஜாக்கியும் வந்து அங்க வந்து போயிட்டு நம்ம அலெக்ஸோட முகத்திலேயே வந்து ஒரு கவர வந்து போட்டுட்டு, அலெக்ஸ் பையன வந்துட்டு மங்கு மங்குன்னு வந்துட்டு அக்காவ வந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இப்படி அலெக்ஸ் பையன வந்து அடிக்கிறத பார்த்தோனே, அவங்க பையனும் வந்து ஷாக்கா வந்துட்டு நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "ஆமா, நீங்க 2 பேரும் வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேபிம்மா, இங்க வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதுக்கு தேவையில்லாம அந்த பையன போட்டு நீங்க வந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க வந்து என்னதான் நடக்குது? என்கிட்ட வந்து நீ சொல்றியான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன்ட்ட வந்து ஹாங்க பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "பேபி, நீ வந்து எதுவும் வந்து பேசாத. நான் வந்து உன் மேல வந்து செம்ம காண்ட்ல வந்து இருக்கேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, உடனே ஜாக்கியோட அக்கா வந்துட்டு, "டேய், இப்போ வந்து கத்துறதுக்குலாம் நேரம் இல்ல. இவன் வந்து யாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தே ஆகணும். அவனோட ஃபேஸ்லேருந்து நான் துணிய வந்து எடுக்கிறேன் பாருன்னு" சொல்லிட்டு அக்காவும் வந்து அந்த துணிய வந்து எடுத்து பார்க்குறப்ப, அந்த துணிக்குள்ள வந்து அலெக்ஸ் பையன் வந்து நல்லா அடி வாங்கிட்டு வந்து மயக்கத்துல வந்து இருக்கிறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையனும் அவனோட அக்காவ வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு, "என்னது, இந்த துணிக்குள்ள வந்து நல்லா அடி வாங்கினது வந்துட்டு நம்ம அலெக்ஸ் பையனான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாரி வந்து நிக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு ஹாங்க பையனும் வந்துட்டு ரொம்ப கோவமா நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்துக்கிட்டு, எதுவுமே வந்து பேசாம நம்ம ஜாக்கி பையன வந்து ரொம்ப கோவமா வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியும் அவனோட அக்காவும் வந்து பண்ற சேட்டையெல்லாம் வந்து பண்ணிட்டு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாரியே வந்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோனே, ஹாங்க பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "இங்க வந்து என்னதான் நடக்குதுன்னு எனக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியல. எதுக்கு வந்து நீங்க வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஹாங்க பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தி கேட்கறத பார்த்தோனே, ஜாக்கியும் அவனோட அக்காவை வந்து பயந்துகிட்டே வந்து எதுவும் வந்து பேசாம அமைதியா வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோனே, ஹாங்க பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "நீங்க 2 பேருமே வந்து இதே மாரி அமைதியா வந்து உட்காந்துருக்க போறீங்களா? இங்க வந்து என்ன நடந்துச்சு? எதுக்கு வந்து இப்படி வந்து தேவையில்லாம வந்து சண்டை போட்டீங்க? எனக்கு வந்து ஒழுங்கா வந்து சொல்றீங்களான்னு" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா கிட்ட வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, ஜாக்கியோட அக்காவை வந்து உடனே வந்து பயந்துகிட்டு, "அது வந்து நான் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறேன். அப்படி நீ யார் கூட தான் வந்து ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனுக்கு வந்து டவுட் ஆனதுனால, "உன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க சொன்னா, நீ வந்து யார் கூட வந்து சாப்பிட போயிருக்கேன்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும்ல. அதான் உன்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே நாங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தோம். ஆனா வந்த இடத்துல வந்து இந்த மாரி வந்து ஆகும்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியாதுடா. எங்க 2 பேரையும் வந்து மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்காவ வந்து பயத்திலே வந்து ஒளறி கொட்டுறத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அவங்க அக்காவ வந்து பார்த்துட்டு, "அட அக்கா, எல்லாத்தையும் வந்து சொல்லி இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியேன்ட்டு" அக்காவ வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு, ஹாங்க பையனை வந்து பார்த்துட்டு, "இல்ல பேபி, நீ வந்து என் கூட வந்து வெளியே போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஆனா வந்து அதை கேன்சல் பண்ணவும் எனக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு. அதான் இப்படி வந்து பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்க பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அப்பனா நீ வந்து என்ன வந்து முழுசா வந்து நம்பவே இல்ல. அதனால தான் என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வரைக்கும் வந்து இந்த மாரி வந்து கலாட்டாலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தியான்ட்டு" நம்ம ஹாங்க பையனும் வந்து ரொம்ப கோவமா நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "இங்க பாரு பேபி, கையில வந்து ரிங்க வந்து போட்டுட்டு யாராவது வந்து டேட்டுக்கு வந்து வருவாங்களா? உன்னை வந்து நான் வந்து ஏமாத்திடுவேன்னு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ வந்தியா பேபின்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அதெல்லாம் இல்லை இல்லைன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அலெக்ஸ் பையனும் வந்துட்டு, "ஜாக்கி, நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இவர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். வேற எதுவும் கிடையாது. நான் வந்து சாப்பிட கூப்பிட்டதுனால தான் அவர் வந்து வந்தாரு. நீங்க வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு" சொல்லிட்டு அலெக்ஸ் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே அவங்க பையனும் வந்து ரொம்ப கோவமா ஜாக்கியோட அக்காவை வந்து பார்த்துட்டு, "அக்கா, சாரிக்கா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்கன்னு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. என்னோட ஒய்ஃப் ஜாக்கி தான் வந்து குழந்தை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தானா, நீங்களும் அவங்க கூட வந்து சேர்ந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க 2 பேரையும் வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப கோவமா அதுன்னு" சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹாங்க பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து கோவமா வந்து முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து வேகமா வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் போறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "ஐயோ, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவமா வேற வந்து போயிட்டுருக்காரு. நான் வந்து அவர வேற வந்து சமாதானப்படுத்தணும். டேய் அலெக்ஸ் பையனே, என்ன வந்து மன்னிச்சிடுறா. நான் வந்து தெரியாம வந்து இப்படி வந்து பண்ணிட்டேன். சாரிடான்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்துட்டு அலெக்ஸ் கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு, "ஐயோ, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு தான் வந்து போவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து போறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமா வந்து ஓடி போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்ல வந்து நம்ம மேனேஜர் பையனும் வந்து ஹாங்கோட அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்றப்ப, அக்காவும் வந்து மேனேஜரோட ஃபோனை வந்து பார்த்துட்டு, "ஹலோ, சொல்லுங்க கண்ணுக்குட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து கிண்டலா வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே மேனேஜர் பையனும் வந்து கடுப்பாயிட்டு, "அப்படி மட்டும் சொல்லாத பேபி, எனக்கு வந்து ரொம்ப கோவமா ஆகுதுன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, அக்கா வந்துட்டு, "சரி, ஓகே ஓகே, நான் வந்து அந்த மாதிரி வந்து கூப்பிட மாட்டேன். இப்போ எதுக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே நம்ம மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப நக்கலா, "எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ். எனக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்ல. இங்க நடந்த எதையும் வந்து நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, "நீங்க பாட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்காம வந்து ஓடி போயிட்டீங்க. அந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் மேடம்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர்
மேனேஜர் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே அக்காவை வந்து எதுவும் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருப்பா. அப்போ மேனேஜர் பையனும் வந்துட்டு இன்னைக்கு அதே இடத்துல நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணுறோம். நீ மட்டும் என்னை வந்து பார்க்க வரலன்னு வச்சுக்கோ, நான் வந்து திரும்ப வந்து வீட்டுக்கே வந்து போக மாட்டேன். அதே இடத்துல தான் வந்து இருப்பேன். நீ வந்து வர வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையனும் வந்து வேகமாக வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வேகமாக வந்து கட் பண்ணவும், அக்கா வந்துட்டு அடே ஃபோனை ஏன்டா வந்து கட் பண்ண? நான் வந்து ஒரு மனுஷி உன்கிட்ட தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப, அவங்க பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து வீட்டுக்குள்ள வந்து வருவான். இவன் வர்றத பார்த்தோன்னே உடனே அக்கா வந்துட்டு டேய் அக்கான்னு கொஞ்சம் கூட வந்து மரியாதையே வந்து தரமாட்டியான்ட்டு ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப வேகமா வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப ஹாங்கோட அக்கா வந்து நிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாம இவன் பாட்டு வந்து வேகமா வந்து அண்ணியை பிடிச்சி தள்ளி விடவும், அண்ணி வந்து கீழே விழுந்துட்டு ஐயோ என்னை வந்து தள்ளி விட்டு கொல்ல பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு அண்ணி அண்ணி நீங்க தான் வந்து நின்றுட்டு இருந்தீங்களா, என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து ரொம்ப முக்கியமான வேலையா வந்து உள்ள போறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து உள்ள ஓடி போயிட்டு இருப்பான். இவனுங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போன எல்லாத்தையும் வந்து ஹாங்கோட அக்காவை வந்து பார்த்துட்டு அடே உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, ஏன்டா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்துறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.